தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, பாவம் சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் வாரும் இறை குலமே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவிலே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசம் இல்லாமல் யாரும் மீட்படைய முடியாது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசம் இல்லாமல் எவரும் மீட்படைய முடியாது என்பதை தெளிவாக்கியிருக்கிறார். நமது அன்னையினுடைய சிறப்பு பண்பு என்ன? ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவள் பேறு பெற்றவளே. விசுவாசிகளுடைய திருக்கூட்டமாக நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம். கடவுள் வெளிப்படுத்தியதை விசுவாச பிரமாணத்திலே அறிக்கையிடுகிறோம். அருட்சாதனங்களால் அந்த விசுவாசத்தை கொண்டாடுகின்றோம். 10 கட்டளையை கடைபிடிப்பதால் அந்த விசுவாசத்தை வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்றோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்வதால் அந்த விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். ஆக தாய்மையினுடைய முழுமை மரியா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த விசுவாசத்தினுடைய முழுமை, அந்த முழுமையான விசுவாசத்தை அன்னையிடம் நாம் கற்றுக்கொள்வோம். அதை நமது வாழ்க்கையில் சிறப்பாக பல இன்னல் இடையூறுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த தாயினுடைய உதவியினால் நாம் விசுவாசத்தை தொடங்கி வைப்பவர் அதை நிறைவு செய்கிறோமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான விசுவாசத்தை கடவுள் கொடுக்கும்படியாகவும் அதன் மூலமாக நிறை வாழ்வு பெறும்படியாகவும் இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு ஒப்பு கொடுப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கரியான பரிசுத்த மரியாதை சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் மகி. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவனே. ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கம் அனைத்துக்கும் தந்தையாய இறைவா, உம் திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையா மரியாதை எங்களுக்கும் அன்னையாக தந்தார். அந்த அன்னையின் பாசமிக்க அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திருச்சபை மேன்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் வளர்ச்சியை கண்டு கழிக்கவும் நாங்கள் அனைவரும் உடலிலும் உள்ளத்திலும் என்றென்று நலம் பெற்று மகிழவும் அருள் கூறுவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமையர் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13 முதல் 25 வரை.
உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி வரம்பினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் இவ்வாக்குறுதி கிடைத்தது. ஏனெனில் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் அந்த உரிமை சொத்து கிடைக்கும். நம்பிக்கை கொள்வது பொருளற்றதாகும், அந்த வாக்குறுதியும் செல்லாதது ஆகும். திருச்சட்டம் இறைவனின் சினத்தை வருவிக்கிறது. சட்டம் இல்லையெனில் அதை மீறவும் இயலாது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியில் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல் மக்களினங்களுக்கு தந்தையாவார். நமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவும் உடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்ப்பதும் கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்த கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது. அவரை மட்டும் குறிக்கவில்லை, தம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார்.
ஆசி பெற்றவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியா வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றின் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவர் உமக்கு சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவர் பேறு பெற்றவரே. 2 பசங்க ஒரு ஊரில் பேசிகிட்டு இருந்தான். ஒருத்தர் இன்னொருவனை பார்த்து, எங்கள் அப்பா சிறந்த பேச்சாளி, எந்த டாப்பிக்கு கொடுத்தாலும் 1 மணி நேரம் தங்கு தடை இல்லாமல் பேசுவார் அப்படின்னா. அதுக்கு அந்த அடுத்த பையன், இது என்னடா பெருசு, எங்கள் அம்மா டாப்பிக்கே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவாங்க. அதனால் டாப்பிக்கு கொடுக்குறாங்க, அந்த டாப்பிக்கில் நம்ம பேசணுமா, அதோட எவ்வளவோ காரியங்கள் என்ன ஆயிருக்குது, தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. மரியா தாய்மையின் நிறைவு. இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா தனது 2 வயது குழந்தையோடு தூங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு குடிசை வீட்டிலே. திடீரென்று அவரை ஒரு கருந்தேல் கொட்டிவிட்டது. வலி பொறுக்க முடியாமல் துடித்தார். கொஞ்சம் வலி நின்றவுடனே மண்டியிட்டு 2 கைகளையும் மேலே உயர்த்தி, இறைவா, இந்த கருந்தேல் என் குழந்தையை கொட்டாமல் என்னை கொட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன்னு சொன்னான். பார்த்தீங்களா, அதான் அம்மா, அதான் பாசம், கருணை எல்லாமே. அம்மா என்றால் பரிவு, அம்மா என்றால் நேசம், அம்மா என்றால் இரக்கம், அம்மா என்றால் கருணை. ஒரு தாயை நாம் முழுமையாக போற்ற முடியாது. தாயினுடைய பெருமை கோபுரம் போல உயர்ந்தது, தாயினுடைய பெருமை கடல் போல் ஆழ்ந்தது, தாயினுடைய பெருமை வானம் போல பறந்தது. உலகத்திலே உள்ள ஒரே புனிதமான ஆள் தாய் என்கிறார் ஓர் அறிஞர். வேறொரு அறிஞர் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே உள்ள செல்வங்களையெல்லாம் தராசினுடைய ஒரு தட்டிலே வைத்து, தாயை மட்டும் தராசினுடைய மற்றொரு தட்டிலே தனியாக வைத்து நிறுத்து பார்த்தாலும் அந்த தாயினுடைய தட்டு தான் தாழ்ந்திருக்கும். ஏனென்றால் தாய் அன்புக்கு அவ்வளவு எடை, கனம், வலிமை, சக்தி இருக்கிறது. போற்றி தாய் என்று பொற்குழல் ஊதடா,
போற்றி தாயென்று தாளங்கள் கொட்டடா என்று குழலூதி தாளங்கள் கொட்டி தாயினுடைய பெருமையை தரணிக்கு அறிவிக்கின்றார் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. உலகமெல்லாம் உதிக்குமிடம் தாய்மை, உதித்து தங்கி ஒழுகுமிடம் தாய்மை, கலையின் மூலம் கமழுமிடம் தாய்மை, கடவுள் அன்பு சுரக்குமிடம் தாய்மை என்று தாய்மைக்கு மணிமகுடம் சூட்டுகின்றார் திருவிக்கா என்ற தமிழ் மூதறிஞர். வேறொரு அறிஞர் சொல்லுகின்றார், தாய் அன்பை எடுத்துரைப்பதற்கு உலகத்திலே எந்த மொழியிலுமே போதிய வார்த்தைகள் இல்லை. பெற்றெடுத்த பேரன்பை, குடியிருந்த கோயிலை, வற்றாத பாசத்தினுடைய வளர்நிலத்தை, உச்சி முகந்தவளை, உடல் அமுதை கொடுத்தவளை, இரத்தத்தை பாலாக்கி 2 கைகளை தொட்டியாக்க நம்ம எல்லாம் வளர்த்த இந்த தாயினுடைய பெருமை அருமையை எடுத்து சொல்ல எந்த மொழியிலுமே போதிய வார்த்தைகள் கிடையாது. சாதாரண ஒரு மனித தாயையே நான் புகழ முடியாது என்றால், உருவில்லான் உருவாகி உலகில் ஒரு மகனுதிப்ப கருவில்லா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆகிய அந்த ஆரோக்கிய அன்னையை, அந்த இறை அன்னையை, மீட்பரின் தாயை, விசுவாசத்தினுடைய வீர நங்கையை நாம் எவ்வாறு போற்றுவது? எனவேதான் புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய உடலிலே உள்ள உறுப்புகள் அனைத்து நாக்குகளாக மாறினாலும் அந்த தாயினுடைய தகைமைக்கேற்றபடி புகழ முடியாது. போனவந்தூரா என்ற வேறொரு புனிதர் சொல்லுகின்றார், கடவுள் விரும்பியிருந்தால் இப்பொழுது நாம் காணுகின்ற இந்த மண்ணகத்தை விட மேலான மண்ணகத்தையும், இப்பொழுது நாம் காணுகின்ற விண்ணகத்தை விட மேலான விண்ணகத்தையும் படைத்திருக்க முடியும். ஆனால் மரியன்னையை விட ஒரு மேலான தாயை அவரால் படைத்திருக்க முடியாது. மரியாள் அருள் நிறைந்தவள், அழகு நிறைந்தவள், உடலழகும் உள்ளழகும் கொண்ட எழில் ஓவியம், அக அழகும் முக அழகும் கொண்ட அன்பு அன்னை, சிற்பி செதுக்காத பொற்பதுமை, சொற்கடந்த சுந்தரி, போற்றருக்கரிய பூரணி, கலையெல்லாம் சேர்ந்து தொழும் தலைவி, மதிமிதித்தவள் வண்ண ரோஜா, வாடாத லீலி மலர், மாசு படிந்த மனித குலத்தினுடைய மங்காத மகிமை, கலக்கம் நீக்குகின்ற வானவில் மோயிசன் கண்ட முச்செடி, கற்பகத்தரு கன்னிகாரத்தினம், புண்ணிய பூமி பொறுமையினுடைய பூங்கா, மாசிலா அன்னை, மாந்தர் அனைவருடைய மகிழ்வு. இவ்வாறு நாம் அந்த தாயை விடாமல் வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். அவ்வாறு வாழ்த்துவது சரியா என்று பிரிந்து போன சபையிலே உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் நம்மை கேட்கிறார்கள். ஒரு நாள் ஒருவர் பைபிள் போதகர் பைபிளை கொண்டு வந்து, சாமி, இந்த மாதா பக்தி முயற்சி எந்த நூற்றாண்டிலே யாரால் தொடக்கப்பட்டது? அதற்கு நான் சொன்னேன், மாதாவினுடைய பக்தி முயற்சி மனிதரால் தோற்றுவிக்கப்படவில்லை. வானத்திலிருந்து கடவுள் அனுப்பிய கப்ரியேலே, அருள் நிறைந்தவளே வாழ்க என்று மரியன்னையை வாழ்க என்று முதலாவதாக வாழ்த்திய ஒரு வான தூதரே வாழ்த்துகின்ற பொழுது நாம் வாழ்த்துவதில் என்ன தவறு இருக்கிறது? 2வதாக எலிசபெத் அம்மாள் இன்றைய நற்செய்தியிலே, அதுவும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவளே என்று தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு குரல் எடுத்து அவர் உறக்க சொன்னார். 3வதாக நமது அன்னை கன்னிமரியே, இதோ எல்லா தலைமுறையும் என்ன பண்ணி சொல்லு, என்னுடைய பரவாயில்லையே, எங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நினச்சி கொடுப்பாங்க, என்னை பேருடையாள் என போர். அப்போ அதுதான் இறைவாக்கு, அதைத்தான் நம்ம எல்லாரும் இங்கே செய்து கொண்டு இருக்கிறோம். மரியன்னையோடு இணைந்து செபிக்கின்ற திருச்சபை தான் திருச்சபை. அப்போ மரியாதை மைனஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி திருச்சபை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் அந்த ஆள்கிட்ட சொன்னேன், இந்த பாருங்கள், நீங்கள் ரொம்ப என்னோட படிச்சிருக்கிறீங்க, இந்த பைபிளில் மரியாதை பற்றி சொன்ன
வாக்குகளையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மரியன்னைக்கு உரிய பக்தியை செலுத்துங்கள். இல்லை என்றால் இந்த வசனங்களையெல்லாம் உங்களுடைய பைபிளிலிருந்து என்ன பண்ணிடணும்? டெலீட் பண்ணணும். அதை என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். அப்புறம் அதுக்கு மேலே அந்த ஆள் ஒன்றும் பேசலை. அது பார்த்து அது மாதிரி தான் சில சமயத்தில் ஒன்றும் தெரியாமல் அவங்க பாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு. ஆகவே நாம் மரியன்னையை போற்றுகிறோம். நம்மை பொறுத்த மட்டில் நாம் மரியன்னையை போற்றவில்லை, புகழவில்லை என்றால்தான் அது தப்பு, அது தவறு. ஒரு பேரை தாத்தாவை பற்றி என்ன சொன்னான்? நான் என் தாத்தா மேலே உயிரையே வச்சிருக்கிறேன். ஏன்னா என் தாத்தா என் மேலே உயிரையே எழுதி வச்சிருக்கிறாரு. நான் பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டிக்கார தாத்தா அவன் மேலே உயிரை எழுதி வச்சிருக்கிறதுனால இவன் அவன் மேலே என்ன வச்சிருக்கிறான்? உயிரையே வச்சிருக்கிறான். அதே போல் இயேசு நமக்கு ஒரு உயிர் எழுதி வைத்தார். இயேசுநாதர் இடத்துல என்ன இருந்தது? நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லைன்னு சொன்னவர்கிட்ட என்ன சொத்து பத்து இருந்துச்சு? இயேசுவிடம் இருந்த ஒரே சொத்து அவர் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்த அவருடைய தாய் மரியா. அந்த தாயைத்தான் யோவான் வழியாக இதோ உன் தாய் என்று தாரை வார்த்து கொடுத்தார் எல்லா மக்களுக்கும். அப்பொழுதுதான் அவளும் அம்மாவுடைய தாய்மை நிறைவடைகிறது, முழுமையடைகிறது. ஜெகன் மாதா. மரியா யாரு? ஜெகன் மாதா. ஜெகன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாராவது லவ் பண்ணுற பையனை நினச்சிக்கிட்டு இருக்காது. ஜெகன்னா என்ன அர்த்தம்? உலகம். உலகம் அத்தனைக்கும் தாய். அதனால அந்த ஜெகன் மாதா இதை மனசில் வச்சுக்கிட்டு குளத்தூர் வேதநாயகம் பிள்ளை என்ற ஒரு கவிஞர் சொல்லுகின்றார், பாடுகின்றார் மரியன்னையை பார்த்து, செப்பரிய தாயே நீர் செய் இறக்கும் காலை அருள் அப்பருடம் நீர் எங்களுக்கு அன்னை என ஒப்பமிட்ட மரண சாசனத்தை என்னாதார் நன்னாதார் மரணம் துன்மரணமாம் போற்றுதற்குரிய அம்மா, உனது மகன் சிலுவையிலே தொங்கிய பொழுது நீர் எங்களுக்கு அன்னை என்று ஒப்பமிட்ட மரண சாசனம் எழுதி வைத்த அந்த மரண சாசனம் இறுதி ஆவணம் உயில். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய சாவு கெட்ட சாவு. ஆனால் நாம் அனைவரும் மரியன்னையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம சொல்கிறோம், பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுங்கிறோம். அதனால் மரியன்னையினுடைய பிள்ளை ஒருபோதும் அவலமாக சாக. நம்முடைய மரணம் நல்ல மரணம். நாம் யாரையும் குற்றப்படுத்துவதில்லை, அவர்கள் மீது குற்றப்பத்திரிகையை சாற்றுவதில்லை. ஆனால் தெரியாமல் இந்த மாதிரி சொல்கிறார்களே என்பது தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தவறு என்ன? அந்த மரியாதை சரியாக புரிந்து கொள்ள இது கிடையாது. அந்த மரியாதை நாம் ஊனியல்பிலே மாம்சத்திலே மனித முறையிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? யாராவது சொல்கிறீங்களா? என்ன வாசிக்கிறோம்? ஒரு அம்மா 2 காதலர்கள் பொய்யா பேசினாங்களாம். ஏன்னா அவங்க மெய் மறந்து பேசினாங்க. அது மாதிரி இந்த அம்மா மெய் மறந்து என்ன சொன்னாங்க? உண்மையை தாங்கிய வயிறு நீர் அமுதுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை. பார்த்தீங்களா? ஆனால் இயேசு உடனே ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாரு. ஆயினும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் அதிலும் பேறு பெற்றவர்கள். மரியா எங்கள் அம்மா பேறு பெற்றவங்க. ஏன்னா என்னை 10 மாதம் கோபத்தில் சுமந்தாங்க, எனக்கு அவங்க பால் கொடுத்தாங்க. இதெல்லாம் மனுஷ முறையிலே நடக்கிறது.
ஆனால் நமக்கும் இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இயேசுவுக்குள்ள உறவு இரத்த உறவா விசுவாச உறவா? விசுவாச உறவு. அதை நினச்சி பார்க்கணும். ஒரு பையன் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் தப்பு செஞ்சானா, ஏடா உனக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுத்து வளர்த்துருக்கிறேன். அதுக்கு அவன் சொன்னான், இதைத்தான் நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிற, எத்தனை லிட்டர் எனக்கு கொடுத்தன்னு சொல்லு. அப்பாவுக்கிட்ட ஒரு லிட்டருக்கு 30 ரூபான்னு காசு வாங்கி பால் கணக்காக முடிக்கணும். இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் பால் கொடுத்தேன்னு சொல்லு. அதனால் பால் கொடுக்கறது என்பது அது திருப்பி கொடுக்க முடியுமா? காசு இல்லை. எதுக்காக சொல்கிறதுனா, 1 யோவான் 1 சொல்கிறார், யார் யார் இயேசுவை நம்பி விசுவசித்தார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் அருளை கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலும் அல்ல, ஆண்மகன் கொள்கின்ற இச்சையினாலும் அல்ல, அவர்கள் கடவுளாலேயே பிறந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம யாரால் பிறந்திருக்கிறோம்? கடவுளால். திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளாலேயே பிறந்திருக்கிறோம். அப்படின்னா மரியாளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு அந்த இரத்த உறவு அல்ல, அதை விட மேலான உறவு விசுவாச உறவு. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவள் பேறு பெற்றவளே என்று குரல் எடுத்து குவினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ இந்த ஆண்டு என்ன ஆண்டு? நம்பிக்கை ஆண்டு, விசுவாச ஆண்டு. அதனால் இந்த விசுவாசம் அப்படிங்கிறதுல நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை கல்வின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் 4 பகுதி இருக்குது. முதல் பகுதி த ஃபெய்த் வி பிலீவ், நாம் அறிக்கையிடும் விசுவாசம். 2வது த ஃபெய்த் வி செலிப்ரேட், நாம் கொண்டாடும் விசுவாசம். 3வது பகுதி த ஃபெய்த் வி லிவ், 10 கட்டளை, 10 commandments. 5வது இந்த ஃபெய்த் வி ப்ரே. அது என்னது? ப்ரேயரெல்லாம் பெரிய ப்ரேயர், சிறந்த பெயர் ஜபம் எது? பரலோகத்து மந்திரம். அதனால் விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடுகிறோம், அது விசுவாச பிரமாணம். விசுவாசத்தை நாம் கொண்டாடுகிறோம், அருட்சாதனங்கள். விசுவாசத்தை நாம் வாழ்விலே கடைப்பிடிக்கிறோம், 10 கட்டளைகள். அந்த விசுவாசத்தை நாம் ஜெபிக்கிறோம், அதுதான் கர்த்தர் கற்பித்த ஜெபம். புரியுதுங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாச ஆண்டுனாக்கு சும்மா விசுவாசம் பண்ணு, அந்த அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மட்டும் அல்ல, இந்த 4 சேர்ந்தது தான் விசுவாச பிரமாணம். இப்போ நம்ம மரியாள் பேர் பெற்றவள். எப்படி பேர் பெற்றவர்கள்? இப்போ மரியாவன் 2 இடத்துல இயேசு நேரடியாக சொல்கிறார், கூப்பிடுறார். கானாவூர் திருமணத்தில் என்னன்னு சொல்லலை, அம்மா எனது நேரம் வரலன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? பெண்ணே எனது நேரம் வரவில்லை. அதே மாதிரி சிலுவையில் தொங்கிய பொழுது, பெண்ணே இதோ உன் மகன். யாராவது வீட்டில் அம்மாவை போய் பெண்ணேனுக்கு சொல்லுவீங்களா? விளக்கமாக பூசக்கழி என்ன பண்ண, என்னாடி கேட்டுட்டு வந்த அப்படின்ட்டு. ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்பா ஆஃபீஸிலேருந்து வந்தார். ஏன் கண்ணே ஏன் அழுகுற? அதுக்கு அந்த பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளை, டாடி இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு கெட் அலாங் வித் யுவர் ஒய்ஃப். உங்கள் சம்சாரத்தோட இன்னமே என்னால் வாழ முடியும். அம்மாவை போய் அப்பா சம்சாரம்னு சொன்னார், சம்திங் நாங்கள் சம்ம. ஆனால் இந்த பெண்ணே, வேறொரு வருடத்துலேயோ அந்த பெண்ணேங்கிற வார்த்தை வருது. எங்கே வருது? காலம் நிறைவேற்ற பொழுது கடவுள் தன் மகனை பெண்ணிடமிருந்து பிறக்க செய்தார். கலாத்தியர்களுடைய திருமுகம் 4வது அதிகாரம் 4-5 வசனங்களில் திருத்துதர் பவுல் மரியாவை என்னான்னு கூப்பிடுறாரு, என்னான்னு பேர் சொல்கிறாரு? பெண்ணே. இப்போதான் நான் சொன்னேன் இல்லை,
காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணிடமிருந்து பிறக்க செய்ய. திருவெளிப்பாட்டு நூல் 12ஆம் அதிகாரம். விண்ணகம் திறந்தது, பெண்ணொருத்தி காணப்பட்டாள், அவள் தலையிலே முடிமுடி சூழ்ந்தது, கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், காலடியிலே நிலவை விதித்திருந்தார். அந்த பெண்ணு யாரை மறைமுகமாக குறிக்குது? மரியாதைத்தான் அதுவும் குறிக்குது. அப்போ எங்கெங்கே இந்த மரியாதை பற்றி வரும் பொழுதெல்லாம் பெண்ணே பெண்ணே பெண்ணேன்னு பார்க்குறோம். அது சும்மாவா அந்த மாதிரி இருக்குது? என்ன மாதிரி ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார், அதை கேட்ட ஒரு ஆள் அங்கே இருந்து தும்பிக்கிட்டே இருந்தார். ஏன் நீ தும்பிக்கிட்டே இருக்கிற? சும்மாவா? அந்த ஆள் பொடி வச்சு பேசுகிறான். என்ன வச்சு பேசுகிறான்? பொடி வச்சு பேசுகிறான். அதனால என்ன ஆகிறது? அந்த ஆளுக்கு தும்மல் வரும். அது மாதிரி இந்த பெண்ணுங்கிற அந்த சொல்லில் என்ன வச்சுருக்கிறாங்க? பொடி வச்சுருக்காங்க. மரியாதை பற்றி முழுமையான புரிதல் அந்த சொல்லை கொண்டு தான் நாம் உணர முடியும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பெண்ணுங்கிற அந்த சொல்லை புரிந்து கொள்ளணும்னா தொடக்க நூல் 3:15 அழகையால் வஞ்சிக்கப்பட்ட அந்த ஏவாளிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அல்லது உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கும், அந்த வித்து உன் தலையை காலால் மிதிக்கும். அப்போ அந்த பெண்ணுங்கிறத எந்த பெண்ணோடு ஒப்பிட்டு பார்க்கணும்? மரியாளோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அங்கே ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? விளக்கப்பட்ட மரத்தடியிலே நின்னாங்க. இங்கே ஒரு பெண் சிலுவை மரத்தடியில் நிற்கிறாங்க. அவங்க விளக்கப்பட்ட கண்ணியை சாப்பிட்டு பாவத்தையும் சாபத்தையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க வான தூதன் காபிரியனுடைய சிறுவயதிலே நின்று கொண்டும் தன் மகனை உலக பாவங்களுடைய மீட்புக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. அதனால இவங்களுக்கு என்ன பேர்? மரியாவுக்கு என்ன? ஏவா, புதிய ஏவா. அந்த பழைய ஏவா நம்ம எல்லாம் கெடுத்தா குட்டிச்சவராக்கலாம். இந்த புதிய ஏவா மரியா வானதூதர் கபிரியேல் சொன்னதை ஏற்று ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று, இதோ ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இவ்வளவு ஆழமான செய்தியை அங்கு வச்சிருக்கிறாங்க நற்செய்தியாளர்கள். முதல் நற்செய்தியை இதுதான். அந்த தொடக்க நூல் 3:15 முதல் நற்செய்தி. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் சொன்னது புரியுதா புரியலையா? புரிஞ்சுச்சா? மரியா என்ன ஏவா? புதிய ஏவா. ஏன்? அவங்க யாரு கீழ்ப்படிந்தா? கடவுளுக்கு கீழ்ப்படிந்தா. இதோ ஆண்டவருடைய வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கண்ணி விசுவசித்தாள், விசுவசித்து கருவுற்றாள். உடலால் கருவுறுவதற்கு முன்னால் உள்ளத்தால் கருவுற்றார். அவர் உடலில் தாங்கிய கிறிஸ்துவை விட உள்ளத்தில் தாங்கிய கிறிஸ்து மேலானவர். உடலில் 10 மாதம் சுமந்தார், உள்ளத்தில் ஆயுள் முழுவதும் சுமந்தார். என்ன அழகான வார்த்தை! அகஸ்தீன் பெர்னட் அவங்க சொல்லியிருக்கிறார். அதனால இந்த மரியாளுடைய இதயத்தில் இருந்த அந்த இயேசு இருக்கிறாரே, அவங்க வயிற்றில் இருந்த இயேசுவை விட பெரியவர். அவ்வளவு நாம் அந்த மரியனையை பற்றி அந்த வீரியத்தை நமக்கு எடுத்து சொல்லப்படும். சரி, இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் விசுவாசிகள். நானும் விசுவாசி, ஆயரும் விசுவாசி, நீங்களும் விசுவாசி. நீங்கள் திருமுழுக்கு உறுதி பூசல் பெற்ற விசுவாசிகள், ஆயர் பட்டம் பெற்ற விசுவாசி. இங்கே இருக்கிற இந்த இவங்கெல்லாம் சில பேர் துறவர குருக்கள் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தைப்பாடு எடுத்த விசுவாசி. நாங்கள்லாம்
திருப்பட்டம் பெற்ற விசுவாசிகள். இந்த கும்பகோணம் ஆயர் பால் அருள்சாமி உறுதி பூசல் குறிப்பிடுறதுக்காக அவர் ஒரு ஊருக்கு போயிருந்தார். அங்கே பிள்ளைகள்லாம் காத்திருந்துச்சு. அந்த பிள்ளைகளை பார்த்து, நீங்களெல்லாம் என் ஆடுகள், நான் யார்? நீங்களெல்லாம் என் ஆடுகள், நான் யார்? அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து நீ பெரிய ஆடுன்னு சொல்லிடுச்சு. என்னான்னு சொல்லணும்? ஆயர் சொல். அதனால எல்லாமே விசுவாசிகள். விசுவாசத்துக்கு புறம்பான யாரும் கிடையாது. அதனால அந்த விசுவாசத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் போகணும். இப்போ விசுவாசத்துக்கு சிறந்த உதாரணம் பழைய ஏற்பாட்டில் யாரு? ஆபிரகாம். அதான் பார்த்தோம். நம்பிக்கைக்கு இடமில்லை. ஏன் நம்பிக்கைக்கு இடமில்லை? அவருக்கு வயது 100, சாராளுக்கு வயது 90. எங்கேயாவது 100 வயது தாத்தாவுக்கும் 90 வயது பாட்டிக்கு குழந்தை பிறக்குமா? அதனால சாரா என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. இன்னமேவா எனக்கா குழந்தையா பிறக்க போகுதா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கைக்கு இடமில்லாத போவையிலும் யார் நம்புறா? ஆபிரகாம் நம்புறார். அங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாத்தா, ஒரே ஒரு பாட்டி. அந்த தாத்தாவுக்கு ஒரே ஒரு பல்லு, அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு முடி. அந்த தாத்தா அந்த பாட்டி மேலே அவ்வளோ உயிரை வச்சுருந்தாரு. மார்க்கெட்டுக்கு போய் அந்த ஒரு முடிக்காக ஒரு கொத்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அவராக கட்டி விட்டார். அது பாரம் தாங்காமல் விழுந்துருச்சு. அதை தாத்தா பார்த்து சிரித்தார். அதை ஒரு பல்லு விழுந்துருச்சு. அதனால் தாத்தாவும் பாட்டி அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் குழந்தை பிறக்காது. அதனால தான் திருமுழுக்கு யோவான் யூதர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? அபிரகாமின் பிள்ளைகள், அபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி ஏமாந்து போவாதீர்கள். கடவுள் விரும்பினால் இந்த கல்லிலிருந்து அபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்க வல்லவர். அப்போ சாராவினுடைய கற்பப்பையும் கல்லும் ஒன்று. இதெல்லாம் நமக்கு கேட்டு பழக்கமாக இருக்கும். ஆனால் அந்த விசுவாசம் மரியாதையுடன் விசுவாசம். இது எங்கிடமாக நான் கணவனை அறியேனே, தூய ஆவி உம்மீது எழுந்தறி வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உனக்கு நிழலிடும், ஆதலின் பிறக்கும் குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். ஏனென்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். எல்லாமே கடவுளால் முடியும் என்று சொல்லிவிடுங்க. அதனால் ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தந்தை. யூதர்களுக்கும் தந்தை, முஸ்லிம்களுக்கும் தந்தை, நமக்கும் தந்தை. எல்லாமே ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். எப்படி? விசுவாசத்தினாலே. நாம் அவர் எங்கே போகிறேன்னு தெரியாமலே என்ன பண்ணுறாரு? போகிறாரு. எல்லா இடத்தையும் விட்டுட்டு வா. வேறொரு இடத்துக்கு போனால் என்னமா இருக்குது? நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏன்னா பிரியமாவாக இருக்குது. சிஸ்டர்கள் மற்றவங்க எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒரு சிஸ்டரு, அந்த சிஸ்டர் போக மாட்டேங்குச்சு. அப்போ மதர் ஜெனரலை கூப்பிட்டு, என்ன சிஸ்டர் நீங்கள் வந்து கீழ்ப்படிதல் வார்த்தைப்பாடு எடுக்கலையா? எடுக்கலையே. அப்போ எப்படி வார்த்தைப்பாடு பத்திரத்தை வாசித்தீங்க? எல்லா வல்ல இறைவனிடமும் திருச்சி புனித அன்னாள் சபை பாதுகாவை அன்னாள் சுபக்கு நம்மிடமும் ரெட்விச் மேரி என்ற உங்களிடம் நித்தியத்துக்கும் கற்பு ஏழ்மை வார்த்தைப்பாட்டை கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணிவிட்டாங்க? கீழ்படுகிறேன், எழுப்பிவிட்டேன் போய்கிறேன். அதனால் அது மாதிரி நம்ம சிரிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வந்து. ஆனால் ஆபிரகாம் மறு பேச்சு பேசாமல் என்ன பண்ணுறாரு? அந்த கடவுள் காட்டுகின்ற இடத்துக்கு போனார். மரியாள் மலடியாவது கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கண்ணி எப்படி? அதுப்பவும் கடவுளால் ஆகாது ஒன்று. சரி, இப்போ வளவளன்னு பேசிக்கிட்டே போகலாம், நிறையா பேசலாம்.
அதுக்குள்ளே மழை வந்தாலும் வருமோ தெரியல. இப்போ விசுவாசத்தினுடைய அளவு என்ன, விசுவாசத்தினுடைய தரம் என்ன? குவாலிட்டி ஆஃப் ஃபெய்த் அண்டு என்ன அது? குவான்டிட்டி ஆஃப் ஃபெய்த் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபெய்த். குவான்டிட்டி ஆஃப் ஃபெய்த் அது நமக்கு விசுவாச பிரமாணத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம், சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் குவாலிட்டிங்கிறது இதோ ஆண்டவருடைய அடிமை வார்த்தைப்படி எனக்காகட்டும் என்று என்ன பண்ணணும்? சரணடையணும். அப்படி சரணடையமா? விசுவாசம் என்பது என்ன? ஒரு ஊரில் சர்க்கஸ் காட்டுற 2 கம்பியை நீண்ட இடைவெளி விட்டு ஊனுனா இந்த கம்பிக்கு இந்த கம்பத்துக்கு இடவே கம்பியை அவன் சொருகி வச்சான். ட்ரப் அடித்து ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டான். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வந்தாங்க. நான் இந்த கம்பி மேலே நடக்க முடியும் என்று நம்புறீங்களா? நம்புகிறோம் நாங்கள். அடுத்தது, நான் இந்த சைக்கிளை தூட்டிக்கிட்டு இந்த கம்பி மேலே நடக்க முடியும் நம்புறீங்களா? நம்புகிறோம் நான். மூணாவது, ஒரு கை குழந்தையை தூக்கிக்கிட்டு என்னால் இந்த கம்பி மேலே நடக்க முடியும்னு நம்புறீங்களா? நம்புகிறோம். அப்போ யாராவது உங்கள் குழந்தைய கொடுக்கல? ஒருத்தன் கூட கொடுக்கல, ஒருத்தி கூட கொடுக்கல. இது என்ன? அதுக்கு இந்த விஷ பரிசை. அவன் மேலே நடந்தாக்க நம்ம பிள்ளை என்ன ஆயிரும்? கீழே விழுந்து சட்டி ஆயிரும். அது மாதிரி எல்லாம் விசுவசிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் அது பிரகாரம் நாம் கடவுளுக்கு நம்மை முழுவதும் நாம் ஒப்பு கொடுக்குறோமா என்பதை பார்க்க வேண்டும். விசுவாசம் என்பது என்ன? அடிப்பவரும் அவரே, அணைப்பவரும் அவரே, காயப்படுத்துகிறவரும் அவரே, காயத்துக்கு கட்டு போடுறவரும் அவரே. வெறுங்கையாக இந்த உலகத்துக்கு வந்தேன், வெறுங்கையாக இந்த உலகத்தை விட்டு போவேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமம் போற்ற கடவுள். யார் சொன்னது? இது யார் சொன்னது? யோபு சீர் செல்வாக்கு இருந்தார், பேரும் புகழ் இருந்தார், நிறையா சொத்து இருந்தது. எல்லாம் போய் குஷ்டரோகியாக இருந்து கொண்டு அந்த நிலையிலே அவர் அப்படி சொல்ல முடியுதா? நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, வந்த கஷ்டமெல்லாம் போயிடணும். ஒரு பாட்டிக்கு திருச்சியில் நோயில் பூசுதல், அவசை பூசல் கொடுத்து, பாட்டி நான் சொல்கிற பிரகாரம் சொல்லுங்கள். சொல்லு பாட்டி, இயேசுவே என்னை குணப்படுத்துன்னு சொல்லு பாட்டி. அதுக்கு அந்த பாட்டி, இயேசுவே என்னை குணப்படுத்தினாலும் சரி, என்னை கொண்டு போனாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை குணப்படுத்தினாலும் சரி, என்னை கொண்டு போனாலும் சரி. அதுக்கு பற்றி ஏன் நம்ம விண்ணகம் செய்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம்? டேய், மோட்சத்துக்கு போகிறவங்களாம் கை தூக்குடா, எல்லாம் கை தூக்குடா, ஒருத்தன் மட்டும் தூக்கலை. ஏடா நீ மோட்சத்துக்கு போக பிரியம் இல்லையா? மோட்சத்துக்கு போக பிரியம்தான் சார். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது அப்பா சொன்னார், பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே வேறு எங்கேயும் போய் தொலைச்சிடாதரா, நேராக வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னா. அதான் மோட்சத்துக்கு போக என்ன இல்லை, பிரியம் இல்லை. அந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட வியாதி இருக்குது, செத்து பிழைச்சேன். அப்போ ஒரு சிஸ்டர், நாங்கள் ஒரு ஊரில் இயற்கை வைத்தியம் பண்ணுறோம், வாங்க ஃபாதர் உங்கள் வியாதியெல்லாம் குணப்படுத்திடுறோம். சரி சிஸ்டர், உங்கள் ஊருக்கு வந்தால் என் வியாதியெல்லாம் குணப்படுத்துகிறீங்க, சரி, இருந்தாலும் நான் ஒரு நாள் சாக வேண்டியிருக்கும் அல்லவா? அப்போ என்ன செய்தியில் போடுவாங்க, இயற்கை வைத்தியம் பார்த்த இருதயராஜ் இயற்கை எழுதினார். எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன் நம்மெல்லாம்? இயற்கை. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் உள்ள படுக்கையில் 6வது படுக்கையில் இருந்தவனே 100வது படுக்கைக்கு மாற்றினார். என்ன டாக்டர் இப்போ கேட்டதுக்கு, ஆயிலும் சாவு, 100 சாவு, எத்தனை பேர் சாகு. அதனால் விசுவாசம் என்பது என்ன? ஆண்டவர் என் நாயன், ஆகவே எனக்கு ஒரு குறையும் இராது. நான் இருள் சூழும் பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கு அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கின்றார். 23வது சங்கீதம். ஆனால் இப்போ நம்ம பாடுற சங்கீதம் என்ன? டிவி நாயன், ஆகவே எனக்கு ஒரு குறையும் இராது. அது என்னை சோஃபாவில் படுக்க வைக்கிறது,
விசுவாச வாழ்வை விட்டு விலகச் செய்கிறது. என் ஆன்மாவை ஊடுருவ குத்துகிறது. சிற்றின்பத்துக்கும் அவநம்பிக்கைக்கும் அது என்னை விட்டு செல்கிறது. நான் தனிமையை கண்டு பயப்படவே மாட்டேன், ஏனென்றால் என் டிவி என்னோடு இருக்கின்றது. சோம்பலும் அறியாமலும் வாழ்நாள் முழுதும் என்னிடத்தில் என்ன பண்ணோம், பொங்கி வழியும். வாழ்நாள் முழுவதும் டிவியை பார்த்த வண்ணம் இல்லத்தில் குடியிருப்பேன். டிவி ஆகவே எனக்கு ஒரு குறையும் இராது. ஆடியோ வீடியோ டிஸ்கோ டிஜிட்டல் பேராலே ஆமீன். இப்படித்தான் பண்ணிருக்காங்க. எல்லா டிவி பார்க்கணும். அதை என்னென்னா அசிங்கமெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறமேல் கடைசியில் எங்கள் விசுவாசம் நம்ம இடத்துல இருக்க போகும். எனவே அன்பார்ந்தவர்களை இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உங்களுடைய சோதனையை, உங்களுடைய பொறுமையை நான் சோதிக்க விரும்பலை. விசுவாசம் என்பது என்ன? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை. அச்சம் என்பது என்ன வந்துடும்? விசுவாசம் என்பது என்ன? கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்னை பிரியா, வேதனையா, நெருக்கடியா, கலாபனையா, இடர்களா, சாவா, வாழ்வா, எதுவுமே கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. இது எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனால் வீட்டில் அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் நம்புகிறோமா? ஒரு ஆள் தன்னுடைய ஒரு அம்மா வீட்டுக்காரன் எப்பொழுதும் சந்தேகப்பட்டார். ஒரு நாள் இவர் அந்த அம்மாவுடைய தலையில் அடித்து, சத்தியமாக சொல்கிறேன், காலையும் நீயே மாலையும் நீயே. அதுக்கு அவள் அழுதுகிட்டு, அப்போ மத்தியானமும் ராத்திரியும் இப்படி இருந்தாக்க எப்படி இருக்குது பாருங்க. அப்படி ஒரு அப்பாவுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்லிச்சு. ஏன்டி என்கிட்ட தான் இருக்குது, நீ உனக்கு என்ன அதுக்கு செல்ஃபோன்? இல்லைங்க, நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிருங்க, யாராவது விருந்தாளி வர்றாங்க, தெரிவிக்க வேண்டாமா? சரி, தொலைஞ்சு போகணும் செல்ஃபோன். உடனே வாங்க அவன் போன 1 மணி நேரத்தில் செல்ஃபோன் தொடர்பு கொண்டான். ஏன்னா அவனுக்கு செய்தி கிடைச்சது, நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் நபர் இப்பொழுது வேறு ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அச்சோ, இந்த ஆள் நல்லா தானே இருந்தா, இப்போ எவ்வளோ வேறொருத்தையும் வச்சுருக்காங்க. சரி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் தொடர்பு கொண்டால், நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் நபர் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விட்டார். சொச்சோ, அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டான் போல இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ சந்தேகங்கள் வரும். அதனால தான் பிரச்சனைகளாக வரும். காதல் காதல்னு சொல்கிறாங்க. அவங்களது உண்மையான காதலாக அதெல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணை சைக்கிளில் வச்சு கடற்கரை கொண்டு போனான். அடுத்த வாரம் ஸ்கூட்டரில் பின்னால் வச்சு கடற்கரைக்கு கொண்டு போனான். 3வது வாரம் மாருதி காரில் வச்சு கொண்டு போனான். அந்த பொண்ணு இவன் நல்ல பழக்கார பையன் நினச்சிக்கிட்டு, ஐ லவ் யூ கண்ணா அப்படின்னு அவன் சொன்னான். இதெல்லாம் என்னுடையது இல்லை, இதெல்லாம் யாருடையது? என்னுடைய நண்பனுடையது. ஓசி சைக்கிள், ஓசி காரு, ஓசி ஸ்கூட்டர். அப்போ நான் போயிட்டு வரேன் கண்ணாங்கிறத பதிலாக போயிட்டு வரேன் அண்ணா. காசு இருந்தால் கண்ணா, காசு இல்லைன்னா என்னது? அப்படி தான் நடக்குது, உலகத்தில் இருக்குது. ஆயினால் அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பல சோதனைகள் வருது. நிறையா பேர் நம்மளை வெவ்வேறு சபைக்கு கலைத்துக்கிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய சோதனை. அதனால் நான் நம்ப கூடாது. மரியாள் சிலுவை அடியிலே உறுதியாக நின்று கொண்டிருந்தார். அதே போல் நாமும் சிலுவையில் வருகிற பொழுது உறுதியாக நமது விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மரியாதை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இதெல்லாம் குறுகிய காலத்தவை நீண்டு இருக்காது. பொன்னானது புடமிடப்படுவது போல நம்முடைய விசுவாசமும் புடமிடப்பட வேண்டும். ஆனால் அஞ்சாதீர்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை வென்று விட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு கூட்டியிருக்கிறார். சரி, அதனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க 2010. 9 நாள் பேச்சு மூச்சு இல்லை, எனக்கு தெரியாது எங்கே இருந்தது. அப்புறமேலு
கடைசியில் 10ஆம் நாள் அந்த வெண்டிலேட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்புறம் உயிர் வந்துச்சு. அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறது, டாக்டரு, நர்ஸு, ஆயர், குருக்கள் எல்லாம் என்ன மேலே அனுப்ப தீர்மானம் பண்ணிட்டாங்க. மாதா எனக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ நான் என்னத்தில் இருக்கிறேன், ஸ்டே ஆர்டரில் இருக்கிறேன். எப்போ உடைக்க போகிறாங்களோ தெரியும். இருந்தாலும் எனக்கு மாதா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. நீங்களும் அதே நம்பிக்கையை பெற்று நல்லா வாழுங்க. கடைசியாக ஒருத்தர் நான் இப்படி சாமியார் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது துப்பாக்கியை கொண்டு வந்தான். அந்த சாமியார் பிரசங்கம் வைக்க ஒரு பயந்துக்கிட்டு, ஏன்டா என்ன சுடவா போகிற, உன்னை சுட போட மாட்டேன், உன்னை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டானே அந்த பங்கு சாமியார், அவனை சுட போய். அது மாதிரி என்ன நீண்ட நேரம் பிரசங்கம் வச்சா யாரை சுட்டு விடுவீங்க, பங்கு சாமியாரை. அதெல்லாம் வேணாம். ரொம்ப சந்தோஷம். மாதாவிடத்தில் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக உடனடியாக நாம் கேட்கறது கிடைக்கவில்லை என்றாலும் நாம் அந்த தாய், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் அவர் நம்மை ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வரும்பொழுதும் மரணத்தை அறிக்கை நிற்கிறோம், மரணத்தையும் ஒப்புக்கொள்ளும். ஆண்டவராக இயேசுநாதர் உங்களை பாதுகாக்கினால் உங்களோடு இருப்பாரா. உதவி எங்கிருந்து வரும்? உதவி ஆண்டவரிடமிருந்து வரும். அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர். அவர் உன் கால் இடர விட மாட்டார். இரவில் நிலவு உனக்கு தீங்கு செய்யார், பகலில் கதிரவனும் உங்களுக்கு தீங்கு இழைக்க மாட்டார். ஆண்டவர் நீங்கள் போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் காப்பார், எப்போதும் காப்பார். உங்களையும் காப்பார், உங்கள் குடும்பத்தையும் காப்பார், உங்களுடைய குழந்தைகளை காப்பார், உங்கள் தொழிலை காப்பார். எந்தவித துன்பம் வந்தாலும் ஆண்டவரிடமும் மரியாதையிடமும் என்று நம்பிக்கை வைப்போம். அவர்கள் நம்மை இந்த உலகத்திலே வழி நடத்தி மறுமை பெறுவதற்கு நம்மை அழைத்து செல்வார்களாக. ஆமென். என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க இப்பலி எல்லாவல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த கிறிஸ்துவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாரும் வாழ்வடைய விரும்புகின்ற இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்று மீட்பளிக்கரும் சாதனமாக மாற்றியிருந்தோம். அதன் ஆற்றலாலும் திருச்சபையின் அன்னையாம் கன்னிமரியாளின் அன்பாலும் நாங்கள் மிகவே தூண்டப்பட்டு மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த அன்னையோடு ஒன்றித்து உழைக்கச் செய்தருளோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாவல்ல இறைவா, என் நாடு எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய கன்னி மரியாளை நினைவு கூறும் என்று உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியோ நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். மரியாள் சிலுவை அடியில் நின்று உமது அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட எங்களை தாம் சொந்த பிள்ளைகளாக ஏற்று கொண்டார். அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலை இணைத்து மன்றாடு திருச்சபைக்கு எடுத்து காட்டாக விளங்கினார். அந்த அன்னை விண்ணக மகிமைக்கு உயர்த்தப்பட்ட பின் ஆண்டவரினால் மாட்சியுடன் வரும் அளவும் பயணமாக திருச்சபையை தாயன்போடு பேணி தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது சுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார்,
கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முஸ்லிம்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்டோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையின் தந்தரில் திருளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையை தொடங்கி அதை நிறைவு செய்ய நம் ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தேவனே மாட்டு சொல்கிறோம், நான் குணமடைந்தேன். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என் காக்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நாளும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, உயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் நிறைவாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே.
தடுமாறி அருளாகி என்னோடு ஒன்றாய் உயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாறி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இத்திருத்தலத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பக்தர்கள் இங்கு தங்கி தியானம் செய்யும் வகையில் தியான இல்லம் கட்டும் பணி ஆரம்பமாகிவிட்டது. இது ரூபாய் 10 கோடியிலான திட்டம். இதற்காக உங்களின் மேலான ஜெப உதவியையும் பொருளுதவியையும் ஆதரவையும் தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்திட்டத்திற்கு நீங்கள் எளிதாக உதவி செய்யும் வகையில் கீழ்காணும் திட்டத்தினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு சதுர அடி கட்டுவதற்கு ரூபாய் 1500 செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இத்தொகையை கொடுத்து இத்திட்டத்திற்கு நீங்கள் பெரிதும் உதவி செய்யலாம். ரூபாய் 25,000 மற்றும் அதற்கு மேல் கொடுப்பவருடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும். உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் அதிபர் தந்தையையோ மற்ற பேராலய தந்தையர்களையோ அணுகவும். We are happy to inform you that the long-awaited Pundimada Retreat Center construction work is already begun. The estimate is around 10 crores of rupees. We need your prayers and generous support to realize this project. You can become part of this big project by donating 1,500, which is the cost of construction of 1 square foot. நாளை அன்னை திருவிழா திருப்பலியானது மாலை 6 மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் மேதகு எஃப் அந்தோணி சாமியாருடைய தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நிறைவேற்றப்படும். திருப்பலி முடிந்தவுடன் அன்னையின் அலங்கார தேர் பவனி இரவு 8 மணிக்கு நடைபெறும். இன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கையில் வளர்வோம் அன்பின் அபிநயங்கள் என்ற தலைப்பில் திருச்சி கலைக்காவிரி வழங்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் இரவு 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். அன்னை மரியின் தாய்மையின் மேன்மையை பற்றியும் அன்னை மரியால் எவ்வாறு இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் நம் எல்லோருக்கும் தாயாக இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை என்ற தலைப்பில் பல விவிலிய மேற்கோள்களுடன் நகைச்சுவையுடன் நம்மை ஒரு ஆழமான சிந்தனைக்கு அழைத்து சென்ற அருள் தந்தை ஒய் இருதயராஜ் திருச்சி மறை மாவட்டம் அவர்களுக்கு அதிபர் தந்தையின் சார்பாகவும் உதவி அதிபர் தந்தையின் சார்பாகவும் மற்ற குருக்களின் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள் தந்தை அவர்களை கௌரவிக்கும் விதமாக இப்பொழுது அதிபர் தந்தை அவர்கள் அருள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். மேலும் இந்த நவநாத் திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக செபித்த மற்ற குருக்களுக்கும் அதிபர் தந்தையின் சார்பாகவும் உதவி அதிபர் தந்தையின் சார்பாகவும் எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த சகோதர சகோதரிகளே, இங்கே வந்த பிற்பாடு இந்த
பசுலிக்கா அதிபர் செபாஸ்டினும் பங்கு தந்தை அருள்சாமியும் நாங்கள் யாராவது ஒருத்தர் பூசை வைக்கிறோம், நீங்கள் பிரசங்கம் மட்டும் வச்சா போதும். நாங்கள் இருந்தாலும் நான் எப்போ வர்றேன்னு நம்ம அதனால் மாதாவுக்கு நானே பூசை வச்சு நன்றி கடனை செலுத்துறேன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டேன். அவங்களுடைய மனித நேயத்துக்காகவும் அவர்கள் என்னை இந்த பசுலிக்கா திருத்தலத்துக்கு வரவேற்ற அந்த பெருந்தன்மைக்காகவும் எனக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததற்காகவும் அவர்கள் இருவருக்கும் மற்றுமுள்ள இங்கு உள்ள தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபிப்போமாக. தாயன் போடு எம்மை பேணுகின்ற இறைவா, மீட்புக்கு வாழ்வுக்கு அச்சாரமாகிய திரு உணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கிறோம். உமது திருச்சபை அன்னையா மரியாளின் பேர் உதவிகளை பெற்றுக்கொள்வதாக. இதனால் மக்கள் அனைவரும் நற்செய்தியால் அறிவிக்கப்படவும் உலகமெல்லாம் தூய ஆவியால் நிரப்பப்படவும் வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆழ்ந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்ட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாயே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார், உன்னை புதுமை தாயாக உணர வைத்தார். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை புதுமை தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மலையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா. திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.